அங்கேயும் எனாதபடி எங்க பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் பேனர் வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல மணமக்களை பார்க்கவே முடியாது. பேனர்ல இருக்கிற சொந்தக்காரங்களை தான் முதல்ல நம்ம பார்க்கும்போது திருமண மண்டபங்கள், திருமண வீடுகள், அதுக்கு முன்னாடி வரிசையா பிளக்ஸ் பேனர்கள், மணமக்கள் போட்டா, அப்பா அம்மா போட்டா, மாமா மச்சான் போட்டா, நண்பர்கள் போட்டா, சில பேனர்களை பார்த்தா இது கல்யாணமா இல்ல புகைப்பட கண்காட்சியாங்கன்னு தோணும். ஒரு பேனர் 2000, 5000, 10,000, ஏன் 20,000 ரூபாய்க்கு கூட போகுது. ஆனா ஒரு சின்ன கேள்வி, இந்த பேனரை எதுக்காக வைக்கிறோம்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூங்கில் கண்ணாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம இப்போ ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த பேனரை எதுக்காக வைக்கிறோம்? மணமக்களுக்காகவா? அவங்களுக்கு இந்த பேனர் தேவையில்லை. வந்த விருந்தினர்களுக்காகவா? அவங்களும் சாப்பிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே பார்த்தா நம்ம பத்தி நாமே கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பேனர்கள். எங்க குடும்பம், எங்க ஊரு, எங்க கூட்டம், எங்க நண்பர்கள். சில நேரம் பேனர் பெருசாக ஆக பெருமையும் பெருசாகுது. ஒருத்தர் 30 அடிக்கு பேனர் வச்சா அடுத்தவர் அவனே 30 அடி வச்சிருக்கானா அப்படின்னா நாம 60 அடி வைக்கணும். இது கல்யாணமா இல்ல பேனர் போட்டியா? இங்கதான் நாம கொஞ்சம் சீரியஸா யோசிக்கணும். இந்த 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குற பேனர் திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? குப்பைக்கு போகும். அதுக்காக செலவு செய்த பணம் அதுவும் குப்பைக்கு போச்சு. அதே 10,000 ரூபாய வேற எதுக்காவது பயன்படுத்தினா, ஒரு ஏழை குழந்தைக்கு பள்ளி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், ஒரு மாணவனுடைய கல்வி செலவுக்கு உதவலாம், ஒரு புதுச வீட்டுக்கு கூரை அமைக்க உதவலாம், ஒரு முதியவருக்கு மருந்து செலவு வாங்கி கொடுக்கலாம், அல்லது நம்ம ஊர்ல அன்றாட வேலை செய்து வாழ்க்கை நடத்துற சில குடும்பங்களுக்காவது ஒரு வேளை நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாள் இருக்கு தெரியுமா? பேனர் ஒரு நாள், ஆனா ஒருத்தருக்கு செய்த உதவி அவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடும். அதனால அடுத்த முறை ஒரு பேனர் வைக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய பேனர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பணத்துல யாருக்கு பயன் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பெருமை பேசுறதுக்கு பேனர் தேவையில்லை. நாம செய்த நல்ல காரியத்தை பார்த்து இன்னத்தை பெருமைப்படுற மாதிரி வாழ்ந்தாலே போதும். பேனர் வைக்கிற கலாச்சாரத்தை விட்டுட்டு பயன் தர்ற கலாச்சாரத்தை அடையுது. இந்த மாதிரி பேனர் வச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, விசேஷம் முடிஞ்ச பிறகு அந்த பேனரை என்ன பண்ணீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம விரிவா பேசலாம். மூங்கில் கண்ணாடி யோசிக்க வைப்போம். நான் உங்கள் பா. சரவணன்.